எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பூவேந்தன், சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து. ஏற்கனவே 2 சீரீஸ் ஆட்டிசம் கேட்டிருப்பீங்க. இது சீரீஸ் 3. இந்த ஆடியோவில் ஆட்டிசத்துக்கான காரணம் என்ன, ஆட்டிசத்துக்கு எந்த மாதிரி தெரப்பி கொடுத்தா உங்கள் குழந்தை பெட்டர் ஆவாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். காரணங்கள் கிட்டத்தட்ட 10 காரணங்கள் இருக்கு. இதை தாண்டியும் காரணங்கள் இருக்கலாம். இதுதான் டெஃபினிட் ரீசன், இதான் டெஃபினிட் காஸ் ஃபார் ஆட்டிசம்னு சொல்ல முடியாது. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மனநிலை. அம்மா கருவுற்று இருக்கும்போது அந்த தாய்க்கான மனநிலை குழந்தையுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும், மென்டல் ஹெல்த்தையும், எமோஷனல் ஹெல்த்தையும் தீர்மானிக்குது. இது ரொம்ப அழகா பசங்க 2 படத்துல நடிகர் சூர்யாவும் அமலாபால் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு தாய் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா குழந்தை எப்படி ஆரோக்கியமா பிறக்குது, அதே தாய் ஒரு துக்கத்திலேயோ கஷ்டத்திலேயோ மன அழுத்தத்திலேயோ இருந்தா அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டு பிறக்குதுங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேஜர் ரீசன். நான் இதை ஒரு தீசிஸாவே டெசர்டேஷனாவே நான் எம்டி படிக்கும் போது இதுல சப்மிட் பண்ணியிருக்கேன். நான் எம்டி படிச்சது பீடியாட்ரிக்ஸ் டாபிக்ல தான். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் மதர் இன்ஃப்ளூயன்சிங் த ஃபீட்டஸ் அண்ட் இன்ஃபான்சி. இவ்வளவு பேஜஸ்ல டெசிடேட் சப்மிட் பண்ணியிருக்கோம். மேஜர் ரீசன் என்ன கேட்டா இதுதான். ஒரு தாய் அவங்க கணவராலேயோ மாமனாராலேயோ மாமியாராலேயோ நாத்தனாராலேயோ குழந்தனாராலேயோ இல்லை அவங்க சொந்த அம்மாவாலேயோ டார்ச்சர் அனுபவிக்கும் போது, அந்த கருவுற்று இருக்க சமயத்துல டார்ச்சர் அனுபவிக்கும் போது இந்த ஆட்டிசம் பிரச்சனை அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா சொந்த தாயேன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா தாய்மார்கள் குழந்தைகளை ஆசையா படிக்க வச்சிடறாங்க. கல்யாணம் ஆன உடனே அடுத்த மாசம் கன்சீவ் ஆயிட்டா பிரச்சனை ஆயிருக்கு. முன்னாடிலாம் கன்சீவ் ஆகலனாதான் பிரச்சனை, இப்ப கன்சீவ் ஆயிட்டா பிரச்சனை. உன்னை எதுக்கு படிக்க வச்சேன், உன்னை எதுக்கு பாட வச்சேன், நீ சம்பாதிச்சு கொடுக்கணும், காசு வேணும், நீ உடனே கன்சீவ் ஆயிட்டா எப்படி வேலைக்கு போவ, இப்படியான பிரஷர் தாய்மார்கிட்ட இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. இது முக்கியமான காரணம் ஆட்டிசம் வர்றதுக்கு. 2வது காரணம் வேக்சின். நிறைய நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த வேக்சின் போட்டேன், அதுக்கப்புறம் என்னோட குழந்தை ஆக்டிவிட்டிஸ் கம்மியாயிடுச்சு, இந்த வேக்சின் போட்டேன், எனக்கு ஜுரம் வந்துச்சு, ஜுரத்துக்கு அப்புறமா என் குழந்தை ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனா சயின்டிபிக்கா இந்த வேக்சினால இந்த ஆட்டிசம் வந்துச்சுன்னு இதுவரையும் யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. அது பெரிய டிராபேக் தான். ஆட்டிசம் முக்கியமா பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சினுக்கு அப்புறம் வருதுன்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணி இட்டலியில பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் எம்எம்ஆர் வேக்சின் போட்டிருக்கேன், நானும் எல்லா வேக்சின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஆட்டிசம் வரல. எங்க அப்பா போட்டிருந்தாரு, எங்க அப்பாவுக்கு வரல. எங்க தாத்தா போட்டிருந்தாங்க, தாத்தாக்கு வரல. ஆனா இப்போ வர குழந்தைகள்லாம் வருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாத்தா போட்ட ஊசியில இருந்து வாழையடி வாழையா எல்லாரும் ஊசி போட்டு 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 அந்த ஜெனட்டிக் டிஸ்போசிஷனை ஆட்டிசத்துக்கு ஃபேவரபிள் ஆக்குனனால வந்திருக்கு ஆட்டிசம். இப்போ போட்டவங்க குழந்தைங்களுக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. 3வது பாத்தீங்கன்னா அட்ஜுவன்ஸ். வேக்சின்னா கில்டு வைரஸ், லைவ் வைரஸ், இதுலதான் வேக்சின் பண்ணுவாங்க. ஆனா வெறும் வைரஸ் மட்டும் அதுல இருக்காது. அட்ஜுவன்ஸ் சொல்லக்கூடிய அலுமினியமும் மெர்க்குரியும் அந்த வேக்சினுடைய வயல்ல இருக்கும். ஸோ கடைசி டோஸ், அந்த வயல்ல கடைசி டோஸ் போடுற குழந்தைக்கு அந்த மெர்க்குரியும் அலுமினியம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. அந்த வேக்சினை யாரு எந்த குழந்தைக்கு போடுறாங்களோ அந்த குழந்தைங்க ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. 4வது ரீசன் பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி. இந்த ஐவிஎஃப் பண்ணி 2 குழந்தைங்க, நிறைய வீட்டுல ட்வின்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ட்வின்ஸ் நார்மலா இருக்க மாட்டாங்க. ஒன்னு அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கும், இல்ல ஆட்டிசமா இருக்கும். ஏதோ ஒரு குழந்தைக்கு, 2 குழந்தையுமே அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு குழந்தை கண்டிப்பா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மெஜாரிட்டியான வீட்டுல பிரச்சனையோட இருக்காங்க. காரணம் அவங்க கருவுற்ற மருந்துனால இருக்கலாம், அந்த பீரியட்ல அவங்க போட்ட அந்த அம்மாவுக்கு கொடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசின்ஸாகவும் இருக்கலாம். 5வது ரீசன், நீங்க கரு உற்ற உடனே அந்த அம்மா கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த நீங்க அம்மாவாக போறீங்க, நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த தாய் சந்தோஷமாயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ கன்சீவ் ஆயிட்டமா அதுக்குள்ள அப்படின்னு நினைச்சு இந்த குழந்தைய வச்சுக்கலாமா, அபார்ஷன் பண்ணிடலாமா, இல்ல கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போட்டுக்கலாமா, இல்ல டிஎன்சி பண்ணிடலாமா அப்படி
அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்து அந்த தாட் ப்ராசஸ் மாறி இருக்கலாம், 10 நாள்ல மாறி இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், மாமனா மாமியார் சொல்லியிருக்கலாம், இந்த அட்வைஸ் கேட்டு அவன் குழந்தைய வளர்த்துருக்கலாம் வயிற்றுலயே. ஆனா அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 10 நாள் மனப்போராட்டம், வச்சுக்கலாமா வேணாமா வச்சுக்கலாமா வேணாமா, இந்த மனப்போராட்டம் வந்து ஆர்டிஸ்டுக்கு வந்து வரும். அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங். என்னடா இவன் லேடிஸ் பத்தி பேசிட்டு இருக்கான், சிகரெட் ஸ்மோக்கிங் சொல்றான்னு பாக்காதீங்க. முன்னாடி வெளிநாட்டுல தான் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள், இப்போ டீ கடையிலேயே பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. பெண்கள் சிகரெட் பிடிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விவாதத்துக்கு நான் வரல. பெண்கள் எப்போ திருமணம் பண்றாங்களோ, திருமணமாகி இந்த குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது சிகரெட் ஸ்மோக்கிங்கை கட் பண்றது நல்லது. இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது ப்ராப்பர் மூளைக்கு அவங்க உடம்புல உள்ள பகுதிகளுக்கே வந்து ரத்த ஓட்டத்தை சுருக்கும், அவாய்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது கருவுற்றிருக்கிற தாய் கருவுற்றிருக்கிறது தெரியாமலே இயர்லி ஸ்டேஜ்ல, இயர்லி மந்த்ஸ்ல அவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது லேக் ஆஃப் ஆக்சிஜன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற கருவுற்றிருக்கிற தாய் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க குழந்தைக்கு பிறகும்போது ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா புவர் கட் ஹெல்த். குழந்தைக்கான கட் ஹெல்த் வந்து ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பிறந்த குழந்தைக்கு கட் ஹெல்த் பாதிக்கும்? நிறைய பேர் கழுதப்பால், டாங்கி மில்க், எஸ் கொடுக்குறாங்க. அந்த காலத்து எனக்கே கொடுத்தாங்களாம், எனக்கு எங்க அம்மா தான் சொல்றாங்க இப்ப. அப்புறம் பார்த்தா பசும்பால்ற பேர்ல அந்த பால் கொடுக்கறது. பசும்பால் கண்ணு குட்டிக்கு தாங்க, தாய்ப்பாலை விட சிறந்த பால் எதுவும் கிடையாது. தாய்ப்பால் விட்டுட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேசாம ஆவின் பாலுக்கு போறது பெட்ரு, பாக்கெட் பாலுக்கே போயிடலாம். இந்த மாதிரி பால் கொடுக்கும்போது கட்டுகள் பாதிச்சு அவங்களுக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. அடுத்த ரீசன் மைக்ரேஷன். இப்ப பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஆசை, பெண்ணை எப்படியாவது அயல் நாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். பெண்ணு வந்து நாங்க தான் இந்தியாவில இருந்து கஷ்டப்படுறோம், தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறோம், அவங்க போய் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க நினைப்புல வெளிநாட்டு மாப்பிள்ளையா தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. மாப்பிள்ளையா வந்து கூட்டு போயிடுவாரு, ஒரு சில வீட்டுல அது கூட்டு போயிடும், ஒரு சில வீட்டுல கூட்டு போறதும் இல்லை. அப்படி கூட்டிட்டு போற பெண்கள் அங்க கருவுற்று அங்கேயே இருக்காங்க, அவங்க வந்து வளகாப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தப்பிச்சாங்க, இல்ல அங்கேயே இருக்காங்க, அங்கேயே குழந்தை பத்துக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஆன்டி நேட்டல் டிப்ரெஷன் இருக்கும், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷனும் இருக்கும். அப்போ தனியா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது அந்த டிப்ரெஷன்ல அவங்களால அந்த குழந்தைய வந்து கம்யூனிகேட் ஒழுங்கா பண்ண முடியாது. இல்ல தப்பி தவிர இந்த குழந்தை ஸ்கூலுக்கே போயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கே போயிட்டாலும் அந்த குழந்தை தாய்மொழியில யோசிக்கணும். எந்த மொழி, தெலுங்கு குழந்தையா இருந்தாலும் சரி, தமிழ் குழந்தையா சரி, கேரளா குழந்தையா, மலையாள குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த மொழியில யோசிக்காம தாட் ப்ராசஸ் வராது, வார்த்தைகள் வராது. அப்படி இருக்கும்போது ஆட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருந்து போற தாய்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 3 வருஷத்துல லண்டன்ல தான் ஏதோ பிறந்து வளர்ந்த மாதிரி, யூஎஸ்ல பிறந்து வளர்ந்த மாதிரி இங்கிலீஷ்லயே போயிட்டு விடுவாங்க. குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. குழந்தைக்கு தாய்மொழியில யாரும் பேசுறதே இல்லை, நம்ம அமெரிக்கா வந்துட்டோமே இங்கிலீஷ்லயே பேசுவோம்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பாதிப்பு இருக்கிறது ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ். இப்ப நிறைய ஹெர்பிசைடு, ஃப்ளோரோ கார்பன்ஸ், நைட்ரோ கார்பன்ஸ், ஏர் பொல்யூஷன், இதனால ஆட்டிசம் வர்றதும் ஒரு ஸ்டடி சொல்றாங்க. அடுத்த ஃபைனல் ரீசன் பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமா நிறைய குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்கு. என்ன காரணம்னா ஹஸ்பண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவர் ஒரு ரூம்ல உட்காந்து லேப்டாப் தேடிட்டு இருப்பாரு. மனைவி, அது அவங்க அம்மா, இந்த குழந்தைக்கு அம்மா, அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்களுக்கு இன்னொரு ரூம்ல உட்காந்து லேப்டாப் தேடிட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணா அமைதியா இருக்கும்னு பார்ப்பாங்க, போனை கொடுப்பாங்க, இல்ல போன் டிவில யூடியூப் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்து ஆட்டிசம் வளர்ந்த 2020க்கு அப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 2020க்கு அப்புறமா இந்த 5 வருஷத்துல ஆட்டிசம் குழந்தைங்க நிறைய இருக்காங்க. இது ஃபைனல் ரீசன். சரி, இப்ப ஆட்டிசம் வந்துருச்சு, இந்த 10 ரீசன்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் வந்து குத்தி இருக்கும், கண்டிப்பா குத்தி இருக்கும். ஆனா குத்தி பிரச்சனை இல்லை, திருப்பியும் அந்த நாளுக்கு போக முடியாது நம்மளால. ஐயோ நம்ம வந்து கருவுட்டு இருக்கும் போது சந்தோஷமா இருந்திருக்கணுமே, நம்ம புருஷன் என்ன டார்ச்சர் பண்ணியிருந்தாலும், மாமியார் என்ன டார்ச்சர் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கணுமே, நம்ம குழந்தை இப்படி ஆயிடுச்சு, நம்மளாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு போகாம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கும். அடுத்து ஹோமியோ மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, அது தனியே வீடியோ பேசுறேன் நான். தெரப்பி முக்கியமான நம்ம பண்ண போறது ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப முக்கியம். இந்த தெரபிஸ்ட்க்கு என்னென்ன நாலேஜ் இருந்தா அவங்க குழந்தைய வந்து அந்த தெரபிஸ்ட கூட்டு போலாம் அப்படிங்கிறது தான் கண்டினியூஸா பேச போறோம். முதல் தெரப்பி பாத்தீங்கன்னா லோவாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க.
லோவாஸ் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வந்து 1960ல இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறார். 1-to-1 டீச்சிங், ஒரு குழந்தைக்கு ஒரு தெரபிஸ்ட் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு டீச் பண்ணுவாங்க. அப்போ 25 to 30 ஹவர்ஸ் பெர் வீக், 2 to 3 இயர்ஸ் கன்சிஸ்டண்டா அந்த குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா செல்ஃப் கேர் இம்ப்ரூவ் ஆகும், சோஷியல் இன்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு மெத்தட். அடுத்த தெரப்பி மெத்தட் பாத்தீங்கன்னா லோவாஸ் மெத்தட் ஆஃப் டிடிடின்னு சொல்லுவாங்க, டிஸ்கிரீட் ட்ரையல் ட்ரைனிங். இப்போ இந்த ஆர்டிஸ்டிக் குழந்தைக்கு கலர் சொல்லி தர்றது தான் அடுத்த ஸ்டெப். இப்போ இந்த 2 கியூபிக்கல் எடுத்துப்போம். ஒன்று ரெட் கலர் மாதிரி இருக்கு, இது எல்லோ கலர். இப்போ உங்க குழந்தைக்கு எல்லோ கலரே சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோ. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுல எது எல்லோ கலர் அப்படின்னு கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் 1 அந்த குழந்தை கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெர்பல் பிரைஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ரிவார்ட் தரணும். ரிவார்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க தெரப்பிக்கு பேர். அது ரிவார்ட் தெரப்பி எப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் இங்க பேனால வரையலாம், இல்லைன்னா ஸ்டார் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலாம். சப்போஸ் அந்த குழந்தை தவறா சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ரெட் இல்ல, இது எல்லோ இல்ல அப்படின்னு நெகட்டிவா சொல்லாம இதுதான் எல்லோ, இதுதான் ரெட் அப்படின்னு அவங்களுக்கு பாசிட்டிவா என்கரேஜிங்கா சொல்லி தரணும். ஒன்ஸ் இதை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க மறக்கவே கூடாது, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வீட்டு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயா பார்க்ல போய் கேட்டாலும் சரி, இல்லை சொந்தக்கார வீட்டில் போய் கேட்டாலும் சரி, இல்லை சர்ச்சில் கேட்டாலும் சரி, டெம்பிள கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இதான் ரெட்டு இதான் எல்லோன்னு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும். இதான் வந்து டிஸ்கிரீட் ட்ரையல் ட்ரைனிங். அடுத்த தெரப்பி பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன், பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல ஃபேஸ் 1 மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. அதுல ஃபேஸ் 1 பாத்தீங்கன்னா ஹவு டு கம்யூனிகேட். இப்போ உங்க குழந்தைகிட்ட இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும், கொடுத்து வச்சிடணும். இப்போ இந்த கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ ஆப்பிள் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பிள் பிக்சரை கொண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்து ஆப்பிள் கேட்கணும். அப்போ இந்த ஆப்பிள் நீங்க கொடுப்பீங்க. ஸோ இந்த பிக்சர்ல உள்ளது ஆப்பிள் தான், இந்த ஆப்பிள் தான் அந்த ஆப்பிள் அப்படிங்கிறத வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறது ஃபேஸ் 1. அடுத்தது ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ். இது எவ்வளவு தூரத்துல இருந்து கேட்டாலும் இது ஆப்பிள், இது ஆப்பிள் பிக்சர், இது ஆப்பிள் ஃப்ரூட் அப்படின்னு தெரியணும். இதை காட்டி உங்களுக்கு கேட்டா இதை கொண்டு வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது டிஸ்டன்ஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் ஃபேஸ் 2. இப்போ ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன். இப்போ வந்து இதுல பைனாப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் இருக்கு. இது 4க்கும் டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்க எஜுகேட் பண்ணணும். இப்போ இதுதான் ஆப்பிள், இதுதான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியணும். ஃபேஸ் 4 பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். எனக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னு, ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு இதை காட்டணும். ஐ வாண்ட்ங்கிற வார்த்தை உங்க குழந்தை பேச வைக்கணும். இதுதான் ஃபேஸ் 4. ஃபேஸ் 5 பாத்தீங்கன்னா ஆன்சரிங் கொஸ்டின்ஸ். இந்த 4 பிக்சர் காட்டுறீங்க, இந்த 4 பிக்சர் காட்டிட்டு உங்களுக்கு அதுல என்ன வேணும் அப்படிங்கறத கேட்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன வேணும்ன்றத சொல்ல தெரியணும். இதான் வந்து ஆன்சரிங் கொஸ்டின்ஸ். ஃபேஸ் 6 ஃபைனல் ஃபேஸ் பாத்தீங்கன்னா கமெண்டிங். இதெல்லாம் காட்டி அந்த குழந்தை இது ஆப்பிள், இது ஆரஞ்சு, இது பனானா, இது பைனாப்பிள் அப்படின்னு சொல்ல வைக்கணும். இதான் வந்து பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்யூனிகேஷன் புக்காவே, இது உங்களுக்கு தனியாவே சார்ட் கிடைக்கும், இல்லை நீங்க நம்ம சார்ட்டை வாங்கி கூட கட் பண்ணிக்கலாம். இதை வாங்கி உங்க புக்ல, அந்த குழந்தையோட புக்ல ஒட்டிடணும். ஒட்டிட்டு அது கம்யூனிகேஷன் புக்காவே வச்சுக்கணும். ஃப்ரூட் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம், வேற என்னெல்லாம் ஈஸியா அந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இதெல்லாம் வச்சு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். அந்த குழந்தையும் பேரண்ட்ஸும், குழந்தையும் தெரபிஸ்டும் இதை வீட்லயுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இதான் வந்து பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அடுத்த தெரப்பி பாத்தீங்கன்னா சென்சரி இன்டகிரேஷன் டெக்னிக். ஆட்டிசம் குழந்தைங்க வந்து சிலர் ஹைப்போ சென்சிட்டிவா இருப்பாங்க, ஒரு சிலர் ஹைப்பர் சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த எந்த சென்சிட்டிவ்னஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து பழக வைக்கிற டெக்னிக் தான் இது. ஒரு குழந்தைங்க வீட்டில் மிக்சி போட்டா கத்துவாங்க, அலறுவாங்க. ஆனா அதே இது பட்டாசு வெடிக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து டாக்டைல், அதாவது தொடு உணர்வுல இருந்து காது எல்லா சென்சேஷன்லையுமே வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுக்குறது. உதாரணத்துக்கு கிளே டச் பண்ண முடியல, இந்த டாக்டைல் சென்சிட்டிவிட்டி இருக்குன்னா அந்த கிளே டச்சுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து ட்ரெயின் பண்றது. இதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய ஃபேஸஸ் இருக்கு, நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். ஃபேஸ் 1 வந்து அசஸ்மெண்ட்.
முதல்ல உங்களுடைய தெரபிஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு ஹைப்போ சென்சிட்டிவிட்டி இருக்கா ஹைப்பர் சென்சிட்டிவ் இருக்கான்றதை அசஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி விஷயத்துக்கு ஹைப்போ இருக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கு ஹைப்பர் இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டு அவங்க எழுதி வச்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அசஸ்மெண்ட். நம்பர் 2 இண்டிவிஜுவல் பிளான். ஒவ்வொரு ஆர்டிஸ்டிக் குழந்தையும் ஒரு இண்டிவிஜுவல் தனித்தனியா ஒரு விதமா ஹேண்டில் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு இப்போ வந்து சப்போஸ் அந்த கிளேவே பிடிக்கல, அந்த கிளேவை வந்து தொட்டு விளையாட வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வரான்மெண்ட் கூட்டிட்டு போவாங்க. எக்ஸாம்பிள், பீச் மணல்ல கால் வைக்க அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா முதல்ல கூட்டிட்டு போயிட்டு பொறுமையா அந்த காலை ஊனி வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதான் வந்து ஸ்டெப் 2. மூணாவது, என்வரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். சென்சரி ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லாம தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு பீச்சுக்கு கூட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு வந்து மண்ணில் விளையாட வைக்கிறது. இந்த அப்பதான் இந்த டாக்டைல் சென்சிட்டிவிட்டிங்கிறது போகும். ஏன்னா எல்லா ஆர்டிசம் குழந்தையும் அந்த மண்ணை தொடுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு அந்த டாக்டைல் சென்சிட்டிவிட்டி இருக்கோ, அந்த தொடு உணர்வுல பிரச்சனை இருக்கோ, அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கறது தான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா கிராஜுவல் எக்ஸ்போஷர். ஒரே அடியா நீ கூட்டிட்டு போறேன் இன்னைக்கே நீ ட்ரெயின் ஆகணும்னு எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வந்து அந்த சென்சிட்டிவான விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இந்த வீட்டில் மிக்சி போடுறோம், ஒரு செகண்ட் 2 செகண்ட் போட்டு ஆஃப் பண்ணணும். அந்த குழந்தை வந்து அடாப்ட் பண்ணணும். இதான் வந்து கிராஜுவல் எக்ஸ்போஷர். இப்போ வந்து பீச்சு கூட்டிட்டு போறோம், அந்த மண்ணில் விளையாட வைக்கிறோம்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த குழந்தைய கீழே விட்டு விளையாட விட்டுட்டு தூக்கிடணும். ஓகே, இது வந்து டேஞ்சர் இல்லை, இது இப்படிதான் இருக்குன்றதை அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டெப் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ நீ ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அந்த குழந்தை வந்து பீச் மண்ணில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, வாவ் சூப்பர், எப்படி இந்த பாப்பா பாருங்களேன் பீச் மண்ணில் விளையாடுது அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா பேசணும். இது வந்து வெர்பல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விஷயம், நீங்க ரிவார்ட் தெரப்பியா இந்த கையில ஸ்டார் வரைகிறது, ஸ்டார் ஸ்டிக்கர் ஓட்டுறது பண்ணலாம். அடுத்தது 6வது ஃபைனல் ஸ்டெப் ஜெனரலைசேஷன். இதே மண்ணு இதே கிளே வச்சு விளையாடுறதுக்கு எல்லா என்விரான்மெண்ட்லயும் அந்த குழந்தைய வந்து ட்ரெயின் பண்றது. முக்கியமா வீட்டில் இப்போ வெளியே பீச்சு கூட்டு போயிருக்கீங்க, அதே மண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சு அந்த மண்ணை வச்சு விளையாடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த டாக்டைல் சென்சிட்டிவிட்டிங்கிறது போகும். ஸோ நீங்க தெரபிஸ்ட்டை, அதாவது ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டை வந்து சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த தெரப்பி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டை சூஸ் பண்ணி உங்க குழந்தைய ட்ரெயின் பண்ணும்போது ஆர்டிசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது குறையிறத நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஆர்டிசம் 4ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல சந்திப்போம். நன்றி.